இப்படி இழிவுபடுத்தி நீ பேசக்கூடிய ஒரு மகானால் தான் நீ இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த சேனல்ல. இல்லைன்னா இந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருக்குமா? அவர்களுடைய தியாகங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஒரு தியாகத்தை நீ கொச்சைப்படுத்தியிருக்கிற. கிளியர் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க கையில். அப்போ இந்துக்களுக்கென்றால் ஒரு நீதி, துளுக்கணக்குனா ஒரு நீதி, அதானே இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த இந்துக்கள் ஆதரவாக இருக்கணுங்கிறத நான் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இங்கே ஒரு சூழ்நிலை புதுசாக உருவாகியிருக்கு தமிழகத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து மதத்தை வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் அங்கே வந்து நடந்த கோஷங்கள். அங்கே நடந்த கோஷங்கள் அது. அடுத்து அப்சல் குரு பயங்கரவாதி, அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவான கோஷம். அடுத்து இந்தியாவை கூறுபட வேண்டும் என்ற கோஷம். இப்போ இதெல்லாம் நீட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். சன் ஆதித்யா சேனலில் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை கிண்டல் செய்து நிகழ்ச்சி பிரமோ. கொதித்தெழுந்த தேசபக்தர்கள். ஏகாம்பரநாதர் கோவிலில் தொடரும் மர்மங்கள். பக்தர்கள் கேள்விக்கு விடை தெரியாமல் குழப்பம். 10% இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும், முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தல். நெல்லை பழையபேட்டை மெயின் ரோட்டில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தை வக்ஃப் போர்டு அபகரிக்க முயற்சி, தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி. நீட் எதிர்ப்பு தொடர் போராட்டத்தை அடுத்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்க திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் நேர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சில தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லறைத்தனமான செயல்கள்லாம் செய்வாங்கன்றோம். அதுக்கு பேர் அது என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய தொலைக்காட்சியை யாரும் பார்க்கவே இல்லைன்னா அதுக்கு பேர் தன்னை பார்க்க வைக்கிறதுக்காக டிஆர்பி ரேட்டிங்வாங்க. அது பேர் டிஆர்பி ரேட்டிங் வந்து கூட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சில்லறை செயல், அநாகரிக செயல் மக்களை அப்படி ஒரு செயலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி செய்திருக்கு. அந்த தொலைக்காட்சியின் பின்னணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சன் நிறுவனர், திமுக சார்புள்ள ஒரு சன் நிறுவன குரூப். அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் என்ன டிஜிட்டல் டைரி என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு விளம்பரத்திடுவதற்காக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் சிறையில் என்ன இழுத்தார் என்ற கேள்வி ஒரு நெறியாளர் கேட்கிறார். அது தொடர்பாக ஒரு 2 பெண்மணிகள் அமர்ந்திருக்கார். அவர்கள் 2 பேரும், ஒருத்தர் படகு இழுத்தாரா அல்லது கடலில் கப்பலை இழுத்தாரா, இன்னொரு முறை சொல்வதற்கு கொஞ்சம் கொச்சையா இருக்கு, துச்சாரன் போல் சேலை இழுத்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை எவ்வளவு தூரம் ஒரு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய, அவர்கள் ஒன்றும் அறியாமல் சொன்னதார் என்று சொல்ல முடியாது. நிச்சயமா அவர்கள் பாடப்புத்தகத்தில் படித்திருப்பார். படிக்காமல் இல்லாமல் ஒரு சொல்வதற்கு உண்டு ஒரு அநாகரிகம். இவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் இது ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு கொச்சைத்தனமான கேவலமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இன்னும் இது தொடர்பாக வந்து நெட்டிசன்கள் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறார். சுதந்திர ஒரு சுதேசி இயக்கத்திற்கு ஆங்கிலேயரின் கொடூர சித்திரவதையும் தாண்டி செக்கெடுத்த ஒரு செம்மலை வந்து நீங்க வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தலாமா? ஒரு மாபெரும் தியாகி, அவரோட வரலாற்றை பற்றி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிறுவனம் இப்படி ஒரு சிறுமையான செயல்களை செய்யலாமா? மேலும் பொதுமக்கள் தொடர்பாக வந்து டிஆர்பி ரேட்டிங்காக உதவோட கேவலமா நீ இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன் வருத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நீங்க திரும்ப அவங்க ஏதோ ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக இதை செய்தார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு அதுல வந்து நிச்சயமாக ஒரு உடன்பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அந்த தொலைக்காட்சி சன் டிவி என்பது நம்ம அனைவருக்கும் நமக்கு தெரியும். அந்த சன் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியது எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதும் நமக்கு தெளிவாக தெரியும். அப்ப சுதந்திர போராட்டத்தின் பொழுது சுதந்திரமே இந்த நாட்டிற்கு தராதே, இந்த நாட்டுல ஒரு குண்டுமணி கூட, ஒரு குண்டூசி கூட செய்வதற்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு துப்பில்ல, அதனால நீயே இரு என்று சொன்னவரினுடைய சித்தாந்தத்தின் பின்னணியில வந்தவங்க தான் இந்த திமுக காரங்கன்றது நம்ம நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே அதை சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த முதல் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய
ஒரு சேனல் தான் இந்த சன் குரு நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்தது. அப்ப அந்த சன் நிறுவனத்தினுடைய சன் ஆதித்யா அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில தான் இந்த நிகழ்ச்சி, அதாவது சன் ஆதித்யா சேனல் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு காமெடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் என்று நினைக்கிறேன். அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டே இன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த சேனல் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டி வைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு இதுக்காக இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. ஏன்னா இவங்களுடைய பின்னணி அப்படி. அவரோட பின்னணி கொண்டு ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம். இப்ப ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நீங்க எது வேணா காமெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா இங்க? அப்போ ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நீங்க இன்னைக்கு காமெடி பண்றதோட அதுலயும் பாருங்க, அதுல போய் ஒரு இந்து மதத்தையும் சேர்த்து மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு காட்சியும் அதுல இணைத்து இதை இப்ப செய்யறீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இன்னைக்கு இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனையே எப்பயுமே அப்படிதான். அந்த சிந்தனையை இன்னைக்கு அப்படியே அப்பட்டமாக இன்னைக்கு இதுல வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சன் ஆதித்யா செய்தி இந்த சேனலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவை செய்து கொண்டு வரக்கூடிய சேனல் என்று நேரடியாக என்னால் குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஏற்கனவே இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பல சின்ன சின்ன குழந்தைகளை ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சிறுவர்களை வைத்து அவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான சிறுவர்களை வைத்து அவர்களை அசிங்கமாக பேச வைத்து நமக்கு கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் அவர்களை கொண்டு பேச வைத்து அதையெல்லாம் ஒரு காமெடி என்று சித்தரித்து ஒரு பொது ஒழுக்கக்கேட்டை தான் இன்னைக்கு சரியானது என்ற கோணத்துல அந்த குழந்தைகள் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு செயலை இந்த சேனல் தொடர்ந்து செய்து வருகிறது. நம்ம ஏற்கனவே கூட பல விஷயங்கள்ல இந்த சேனலுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு என்னன்னா ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சுங்கிற கதையா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மனிதரை வந்து இன்னைக்கு அவங்க வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட தியாகம் அவர் பண்ணியது? தான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு இந்த நாடு வணிகம் வந்து நம்ம கையில இல்லாததுனாலதான் ஆங்கிலேயன் இந்த நாட்டை வந்து இவ்வளவு சின்னாபின்னப்படுத்தி அடிமைகளாக வைத்திருக்கிறான் நம்ம மக்களைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு தான் இவங்கள அதாவது எவனோட ஆட்டை போட்டு இவர்கள் மாதிரி தன் குடும்பத்திற்கு சொத்துக்களை எல்லாம் மற்றும் பொது மக்களுக்காக சேர்த்தார். தன் மக்களுக்காக சேர்த்தவர்கள் இவர்கள். இவங்க வந்து தன் குடும்பத்துக்கு மட்டுமே எல்லாமே வேணும்னு நினைச்ச கூட்டக்காரர்கள் தான் இன்னைக்கு இதை பேசுறாங்க. தன்னுடைய சொத்தை முழுவதுமாக கொண்டு போய் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் சுதேசி கப்பலை அங்க உருவாக்கி அவருடைய ப்ரொஃபஷன் அது கிடையாது. ஆனா வணிகம் இல்லாததுனாலதான், வணிகம் நம்ம கையில இல்ல, வணிகம் இந்த நாட்டு இந்த நம்ம மக்கள் கையில இருக்கணும், அப்பதான் இந்துக்கள் கையில இந்தியர்கள் கையில வணிகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுதேசி கப்பலை அங்கே விட்டு அந்த கப்பலுக்கு அவங்க கொடுத்த அவ்வளவு தொல்லைகளையும் தாண்டி அவர் அதை நடத்தினார். அப்ப அதை மீறி அவன் வந்து ஆங்கிலேயன் வந்து அவரை ஜெயில போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆளை வந்து சித்திரவதை பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் இந்த நாட்டுல நீங்க எல்லாரும் புறந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னா நீ இந்த நாட்டுல வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றேன். அப்படி ஒரு தகுதியே உனக்கு கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நீ இந்த சேனல்ல உட்காந்துட்டு இப்படி இழிவுபடுத்தி நீ பேசக்கூடிய ஒரு மகானால தான் நீ இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த சேனல்ல. இல்லைன்னா இந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருக்குமா? அவர்களுடைய தியாகங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஒரு தியாகத்தை நீ கொச்சைப்படுத்தி இருக்கிற. எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு செயலை இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப இதற்காக இந்த மாதிரியான ஒரு வீடியோ இன்னைக்கு வரவுமே வ. சிதம்பரனார் அவர்களுடைய பேத்தி வந்து இந்த ஆதித்யா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்ச உடனே அவங்க வந்து நாங்க இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா இந்த வலைதளம் முழுவதுமாக இப்ப பரவி நீங்க என்ன பொது மன்னிப்பு கேட்க போறீங்களா? இன்னைக்கு கேட்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தவறுதல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் சன் ஆதித்யா சேனல். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. வியாபாரத்திற்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் குற்றமே தான். எப்படி இந்த நாட்டினுடைய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்கள் செய்த தியாகத்தை கொச்சைப்படுத்திட்டு நீங்க இருக்க முடியும்? எப்படி ஒரு வந்தே மாதரம் பாடலை நீங்கள் அவமரியாதை செய்ய முடியாதோ, ஒரு தேசிய கீதத்தை இங்க நீங்கள் அவமரியாதை செய்ய முடியாதோ, அதே போல் தானே சுதந்திர போராட்ட வீரர்களும். அவர்கள் இல்லாமல் இங்க இந்த நாடு இங்க இப்ப இந்த தமிழகம் இருக்கா?
அது இந்த மண்ணிலேயே உதித்தவர். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழகத்துல எப்படி தமிழகத்துல இருந்து தான் ஏகப்பட்ட தேசபக்தர்கள் வந்திருக்காங்க சுதந்திர போராட்டத்திற்காக. இன்னைக்கு அவர்கள பல பேருடைய பெயர்கள் இங்க யாருக்குமே நமக்கு தெரியாது. அவர்கள் அத்தனை பேரும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். கவர்னர் RN ரவி அவர்கள் இங்க கவர்னராக இருந்த பொழுது அவர் இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழகத்திலிருந்து அத்தனை தேசபக்தர்கள் இங்கு உருவாயித்தார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல வெறும் பிரிவினைவாதமே மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தான் வேதனை. இதே போலதான் பாருங்க, எதனால இது ஏன் தமிழகம் இன்னைக்கு பிரிவினைவாதத்தின் பக்கம் நிக்கிறது, ஏன் இன்னைக்கு தேசியத்தின் பக்கம் நிக்கவில்லை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களையும் இது போன்ற ஒரு கதை கட்டி அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் மறைக்கப்பட்டது அவர்களுடைய தியாகம். இதை சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு இங்க இந்த தீகா குழுவினர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த தமிழகம் என்பது பிரிவினைவாதத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே வாஞ்சிநாதனை அவ்வளவு கேவலமாக அவருடைய ஒரு தியாகத்தை கொச்சைப்படுத்திய ஊர் இந்த தமிழகம். வாஞ்சிநாதனுடைய தியாகத்தை மறைத்துவிட்டு அவர் ஏதோ ஒரு ஜாதிக்காக அவர் இருந்தார் அப்படின்னு அவர் மேல ஒரு ஜாதி குற்றச்சாட்டை வைத்து ஒரு ஜாதியவாதி அப்படின்னு சொல்லி அவர் மேல கொண்டு போய் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு எங்கிருந்தோ வெள்ளக்காரன் அவன் பண்ணின அநியாயம் அக்கிரமங்களுக்கு அந்த ஆஷு துரைன்னு வேற சொல்லுவானுங்க, அவனுக்கு இவனுக்கு அஞ்சலி பண்ணுவானுங்களாம். அதுக்கு ஒரு குரூப் இங்க இருக்கு. அவனை எவனும் கைது செய்ய மாட்டானுங்க. என்ன கொடுமை அது இந்த நாட்டுல. அப்ப ஒரு பிராமண சமுதாயத்துல பிறந்தார் அந்த வாஞ்சிநாதன் என்பதற்காகவே இங்க எல்லாமே பாருங்க, இந்த நாட்டுல சுதந்திரத்திற்காக போராடிய இந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு ஜாதி சாயம் என்பது ஒன்றை பூசப்பட்டு அந்த தியாகத்தினுடைய மதிப்பையே இங்க இழக்க செய்து விட்டார்கள். நீ யாரை வேணா நீங்க எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். வாஞ்சிநாதனுக்கு நடந்தது அது. இப்ப அந்த வாஞ்சிநாதன் கதையை இன்னைக்கு விட்டுட்டு நீங்க இன்னைக்கு இந்த நாட்டுல கொடுமைகளை விளைவித்து அந்த ஆசைக்கு இவங்க இந்த ஆசை ஏன் சுட்டுக் கொள்றான் வாஞ்சிநாதன்? இதே வஉசியை அவர் கைது செய்ய அவரை கைது செய்யப்பட்டு இப்படிப்பட்ட சித்திரவதைகளுக்கு அவர் உட்படுறதுக்கு இந்த ஆசைதான் காரணமாக இருந்தவன் என்பதற்காக இந்த ஆசை கொன்றவர் வாஞ்சிநாதன். இன்னைக்கு பாருங்க, முதல்ல வாஞ்சிநாதனை இழிவுபடுத்தி பிரிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளோ ஒரு செக்கெடுப்பது என்பது என்ன சாதாரண விஷயம்? அது மாட்டை கட்டி செக்கிழுக்கிற இடத்துல ஒரு மனுஷனை கட்டி அந்த செக்கிழுக்க வச்சிருந்திருக்கானே, அதுல சாட்டையடி வேற கொடுத்திருக்காங்களே. அப்படிப்பட்ட ஒரு அத்தனைக்கு பிறகும் இந்த இந்த நாட்டிற்காகத்தான் நான் இருப்பேன்னு சொல்லி போராடிய அந்த மனிதனை, அதாவது நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு பாரதியார் சொல்லுவார். அந்த நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. இது ஏதோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அந்த சேனலை நீக்கி விட்டார்கள் என்பதோடு இது முடியவில்லை. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதற்கு சன் ஆதித்யா சேனல் நிறுவனம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது தெரியல. ஏன்னா மத்திய அரசுக்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். இல்ல நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விக்கு இடமில்லை. நிச்சயமாக இதற்கு சன் ஆதித்யா நிறுவனம் என்பது சன் குழுமம் மொத்தமாக இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இவர்கள் ஒளிபரப்பி வருவதால இந்த சேனலை மூடப்பட வேண்டும். மத்திய அரசு இதுக்கு உடனடியாக இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போல நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் இழிவுபடுத்துவதற்கு இனி யாருமே முன்வரக்கூடாது. அந்த அளவுக்கு இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நடவடிக்கை, ஒரு தண்டனை என்பது சரியான அந்த குற்றங்கள் நடக்கும் பொழுது அதுக்கான தண்டனை என்பது சரியான அளவு கொடுக்கப்பட்டால் மட்டுமே அந்த குற்றம் ஒருபோதும் மீண்டும் நடக்காது. அதனால இன்னைக்கு ஏதோ இவங்க செய்திருக்கிறது ஒரு சாதாரண செயல் கிடையாது. இதை கண்டு கொள்ளாமல் மத்திய அரசு அதாவது பல சேனல்கள் இதெல்லாம் வரும் பொழுது அதை கண்டுக்கலாம் அப்படியே போறக்கூடிய போக்கை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அது மீண்டும் தொடரக்கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதனால மத்திய அரசு உடனடியாக இந்த சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சேனல் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதை நம் கோரிக்கையாக இங்க இருக்கிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தொடரும் மர்மங்கள், பக்தர்கள் கொந்தளிப்பு அப்படின்ற இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பழமையான கோவில் அந்த கோவில். இந்த கோவிலின் ஆய்வுக்கு உட்பட போகும்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பல கோடி ரூபாய் செலவில் திருப்பணி கோவில் நடைபெற்றது. கோவிலின் திருப்பணிகள் நடந்து முடிந்தாலும் அடுக்கடுக்கான முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மாயமான தொன்மையான சிலைகள்.
1993 ஆண்டு கோவிலில் தொன்மையான ஸ்கந்தர் சிலை திடீர் மாயமானது. அந்த சிலை வெளிநாட்டில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டும் அதை மீட்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றது ஒரு வேதனையான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி. 2015 புதிய உற்சவர் சிலை செய்ததில் கிலோ கணக்கில் தங்கம் மோசடி நடந்த வழக்கு 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருக்கு. மேலும் கோயிலில் வெள்ளி பல்லாக்கு மற்றும் மந்தி வாகனத்தில் இருந்த வெள்ளி தகடுகள் மாயமாக இருக்கின்றன. இது தங்கம் வெள்ளியான இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆவணம் இல்லாத சிலைகள் மற்றும் தீ வைப்பு முயற்சி. நகை கொட்டடியில் ஆவணமின்றி 16 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவை தொடர்பான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. மேலும் 2024 உண்டியலில் தீக்குச்சி போட்டு பணத்தை எடுக்க வேண்டிய நபர் மீது குறித்து எந்த விசாரணையும் இதுவரைக்கும் இல்லை. அது தொடர்பான விசாரணை நடைபெறவில்லை சொல்லலாம். ஆன்மீக பெருமை வாய்ந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் தொடரும் இந்த மர்மங்கள் இந்து சமய நலத்துறை உண்மையாக தீர்க்குமா, இல்லை இப்போ ரமேஷ் ஆய்வுக்கு உட்பட்ட இந்த ரமேஷ் சரிப்படுத்துவாரா என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த செய்தி இருப்பாங்க. ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் வரதராஜர் கோவிலில் நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இதே போன்றுதான் வரதராஜர் கோவிலிலும் கூட அங்கு நடந்த திருப்பணி சமயத்துல எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்தது, அந்த கோர்ட் நீதிமன்றத்துல அதற்கான வழக்கு நடந்தது. அந்த வழக்கு பொழுது இந்த திருப்பணிகள் இப்ப செய்யக்கூடாது என்ற தடை உத்தரவுகள் எல்லாம் கூட பிறப்பித்தார்கள். அந்த தடை உத்தரவு இந்த மாதிரி இருக்கு, இதை மீறி இப்ப நீங்க ஏன் திருப்பணி செய்யறீங்க யாருக்கும் தெரியாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்ட அதற்காக ஒரு குரல் எழுப்பியக்கூடிய அங்கு பணிபுரிந்த ஒரு அர்ச்சகரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவர் மீதே வழக்கை தொடர்ந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கு உள்ளாக்கினார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது தொடர்ச்சியாக இருக்கு. ஏதோ இன்னைக்கு இந்த ஒரு கோவில், இன்னைக்கு அந்த ஒரு கோவில், அப்படி இப்ப பாருங்க, இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இப்ப இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை இப்ப முன்வைக்கிறாங்க. இப்ப ஒரு கோவில்ல திருப்பணி செய்கிறார்கள், கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கோவில உண்மையாகவே இந்த அறநிலைத்துறை என்பது ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் கும்பாபிஷேகம் செய்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை எழ தொடங்கிருச்சு. ஏன்னா நீங்க திருப்பணின்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. சிலை காணாமல் செல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இருந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை முற்றிலுமாக அதை மாற்றப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய சிலைகள் அங்கிருந்து காணாமல் போகிறது. அங்க ஏதாவது கல்வெட்டுகள் இருந்தால் அதிலெல்லாம் சாண்ட் பிளாஸ்ட் அடிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியான ஒரு மறைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான முறைகேடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. அது இல்லாம திருப்பணிகளே முடிவடையாமல் வேக வேகமாக கோவில்ல கும்பாபிஷேகம் செய்ய வருது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன, ஹெச்ஆர்என்சி ஒரு கோவிலை எதற்காக எடுக்கிறார்கள்? எதற்கு எடுக்கிறா? நீ இந்த கோவில்ல நிர்வாகம் சரியாக செய்யப்படவில்லை, இந்த கோவில்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு, கணக்கு வழக்கு பார்ப்பதுல ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கூட உடனே அதை ஒரு காரணமா குற்றச்சாட்டா காமிச்சு அந்த ஹெச்ஆர்என்சி போய் கோவில் எடுக்குது. கரெக்டா? முறைகேடுகளின் உருவமாக இன்னைக்கு நீங்க இருக்கீங்களே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த கோவிலுமே இவர்கள் 100% முழுமையாக செய்ததா முழுமையா எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க வேற எதை சரி பண்றது? அதுதான் சொல்றேன், முறைகேடு மொத்த உருவமா ஹெச்ஆர்என்சி இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் அதிக வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு அரசு துறையை இதுவாக எத்தனை கண்டெம்ட் இருந்தாலும் இதை பத்தி எதுவும் கவலைப்படாத ஒரு துறை இந்த ஹெச்ஆர்என்சி துறை தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே. அப்படித்தான் இத்தனை காலங்களாக இந்துக்களுடைய சொத்துக்கள், அதாவது கோவிலினுடைய சொத்துக்கள் பறிபோரி கொண்டே இருக்கின்றன. இது இதை கேட்டா இதை பத்தி இங்க பேசுவதற்கு இது அதனாலதான் என்ன ஆதி காலத்துல இந்துக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க வெளியில போக கோவிலை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வரைக்கும் அந்த கோரிக்கையை என்ன அப்படிங்கறது கூட கன்சிடரே பண்ணல. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், கோவில்ல முறைகேடு நடக்கிறது, அங்க நிர்வாகம் சரியில்லை, நாங்க எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ண போறோம் தானே? சரி, அப்படி நீங்க இதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் உங்களுக்கு 5 வருடம் மட்டும்தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு கோவில் யார்கிட்ட எடுத்தியோ அவங்க கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ வெளியில போகணும். இதுதானே உனக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ், இதானே உன் ஹெச்ஆர்என்சி சட்ட புத்தகத்துல இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு கோவிலை நீ எடுத்து திருப்பி கொடுத்ததா உன்கிட்ட இது இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு கோயில், அதுதான் இப்ப அடிக்கடி டிஆர் ரமேஷ் அவங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஓ நியமனமே, ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய ஈஓவே இன்னைக்கு சட்டத்திற்கு விரோதமாகத்தானே இருக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை எழுப்புறார். அப்ப தொடர்ந்து இந்த திருக்கோவில்கள்ல தவறுகள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது.
நான் சரி. தொடர்ந்து இந்த கோவில்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு திருட்டுத்தனங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. கோவில் சொத்துக்கள் காணாமல் போகின்றன, அது நகைகள் காணாமல் போகின்றன, அதுக்கடுத்து சிலைகள் காணாமல் போகின்றன. அப்ப இந்த சிலைகள் எல்லாம் காணாமல் போனாலும் கூட இப்ப பாக்குறோம், இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு சிலைகள் கடத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடம்லாம் பேசி இதற்கு பின்னால் பலர் இதற்காக வேலை பண்ணி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இப்ப நம்ம நாட்டை நோக்கி வர இருக்கின்றன. சரி, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது எந்தெந்த கோவிலுக்கு போய் சேர வேண்டும் என்ற கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏன் தெரியுமா? இதற்கு வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திரு பொன்மாணிக்கவேல் அவர் வந்து இந்த சிலை கடத்தல் பிரிவுல இருந்த பொழுது அப்ப அவர் வந்து அதற்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம், இவங்க வந்து சிலை கடத்தல்ல இருந்து இப்ப ஒரு சிலை கடத்திட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சு சிலையை மீட்டு கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த இதுலயே வந்து நிறைய நாள் லாக்கர்லயே நிறைய நாள் இருக்கும் சிலை. அன்கிளைம்டு சிலைகள் தான் நிறைய இருக்கு. எந்தெந்த சிலைகள்னு எந்தெந்த கோவிலுக்குன்னே தெரியாம இருக்கு. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எந்த கோவில்லையுமே சிலைகள் காணாமல் போனதற்கான கம்ப்ளைண்டோ ரெக்கார்டோ கிடையாது. அப்படி இருந்தா தானே இந்த கோவில் வந்து அதை கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்றதுக்கான ஒரு ஆதாரம்ங்கிறது இருக்கும். இப்ப அதே போல தானே ஆஸ்திரேலியால இருந்து இப்ப வந்துரும். எந்தெந்த கோவில்ல அதை கொண்டு போய் நீங்க வைக்கணும்? ஆவணங்களே எங்க இல்லையே. அப்ப என்ன ஆகும்? அப்ப இன்னைக்கு இப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம், ஜுவல் ரெஜிஸ்டர் அப்படின்னு கோவில்ல மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அந்த ஜுவல் ரெஜிஸ்டருங்கிறது எத்தனை கோயில்ல முறையா மெயின்டைன் பண்றாங்க தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியாது. நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டு அவங்க வாங்கினா கூட பல ஆர்டிஐகளுக்கு எப்படி வித்தியாசமான பதில்கள் எல்லாம் இந்த துறையிடம் இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். முதல் கேள்விக்குள்ள பதில் தான் எல்லா கேள்விக்குமே இருக்கும். ஆவணங்கள் இல்லை இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்தால் அது உயிருக்கு ஆபத்து, இப்படி எல்லாம் நம்ம இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஆர்டிஐ எல்லாம். சோ தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம HRNC இப்படித்தான் பாக்குறோம். இன்னைக்கு இப்ப தாவேகா ஆட்சி வந்திருக்கு. இப்ப இந்த தாவேகா ஆட்சியிலயாவது ஏதாச்சும் விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னா நேரா திருச்செந்தூருக்கு ஒரு ஆய்வுக்கு போயிட்டு அந்த கோயில்ல வந்து அர்ச்சகர் எல்லாம் பணம் வாங்குறாங்க, நான் உடனே ஆய்வு செஞ்சு அவளை இது பண்ணிட்டேன். கடைசியா பார்த்தா அவர் அந்த கோவில் அர்ச்சகரே கிடையாது. அதை போய் ஆய்வு செஞ்சார். சரி, அப்படி எல்லா கோயிலுக்கும் ஒரு ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு வரான்னு பார்த்தா மிகப்பெரிய ஊழல் பழனியில் நில ஊழல் வந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ எனக்கு அந்த நில மோசடி பத்தி எனக்கு தெரியாது, அப்படி ஒரு 100 ஏக்கர் நிலம் இருப்பதே கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுல பல விதமான கேள்விகள். அந்த முழு செய்திக்குள்ளார இப்ப நான் போக விரும்பல, ஏன்னா நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அது நல்லா தெரியும் எவ்வளோ அதுல வந்து விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ இத்தனைக்கு பண்ணி கேள்விகள் பதில்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவர் சொல்லக்கூடிய எந்த கேள்விக்கும் அதற்கான மறு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கான பதில் இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்ப இன்னைக்கு இப்படி வந்து ஒரு நில மோசடி என்பது இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரிய மாற்றம் இருப்பதாக தெரியல. இன்னைக்கு இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுங்கிறது மிக மிக பழமையான ஒரு கோவில். அந்த கோயில்ல இவ்வளோ திருட்டுக்கள், இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று இப்ப ஒரு ஏதோ ஒரு துறையில ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா கட்சிகளும் உடனே போய் கோரிக்கை வைப்பாங்க, இவர்கள் பொறுப்பேற்று இவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கோவில்ல நடக்கூடிய அத்தனை முறைகேடுகளுக்கும் காரணம் இன்னைக்கு அறநிலைத்துறை மட்டும்தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் நீங்க தான் கையில் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப அத்தனை முறைகேடுக்கும் நீங்க தான் காரணம். இத்தனை முறைகேடுக்கும் பொறுப்பேற்று நீங்கள் இந்த கோவிலை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை இப்ப நம்ம ஸ்ரீ டிவில நம்ம வைக்கிறோம். அனைத்து இந்துக்களும் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 10% இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதி சொல்லலை, ஒரு முன்னாள் துணைவேந்தர் சொல்லியிருக்கார். ஏன்னா அரசியல்வாதி சொன்னாலும் அரசியலுக்காக சொல்கிறார் சொல்லலாம். ஒரு முன்னாள் துணைவேந்தர் சொல்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இருக்கலாம். ஏன் இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய சில விஷயம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அர்த்தம். அது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம். இந்த பொருளாதார பின்தங்கியவர்களும் முன்னேறிய உறுப்பினராக கருதப்பட்டு 10% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களும் உயர்கல்வி கற்க வேண்டும். ஏன்னா உயர் ஜாதி என்ற பட்டியலில் இருக்கும்போது பணம் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேர் ஏழையில இருப்போம். அவர்களும் கல்வி கற்க வேண்டும். இவங்கெல்லாம் சமூகம் சொல்லுவாங்களே, சமுதாயத்தில் அனைவரும் சமூக நீதி சொல்லுவாங்களே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் அனைவருக்கும் கல்வி கற்க
வாய்ப்பு கொடுக்கணும்னா அந்த 10% இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும். இதன் மூலம் வந்து முன்னேறிய வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் நலம் பெற வழிவகுக்கும். இதனால வந்து பெரிய லெவல்ல சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பிற்படுத்த மற்றும் தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடுகளில் எவ்வித மாற்றம் செய்யாமல் கூடுதலாக இதை கொண்டு வர முடியும், அதுக்குண்டான விளக்கமும் நான் கூறியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது தொடர்பாக அரசு வேண்டுகோள் இருக்காரு. பிற மாநிலங்களின் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது, அதே வந்து நம்ம மாநிலம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மாணவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் பாதகமும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதார ரீதியாக 10% இடஒதுக்கீடு வாரத்தில் தமிழக அரசின் அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் என்பது பொதுமக்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி எடுப்பார். பாலகுருசாமி அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது வரவேற்கத்தக்க கோரிக்கை. இன்னைக்கு வந்து அவர் இந்த கோரிக்கையை விஜய் அரசு முன்னாடி அவர் வைத்திருக்கிறார். ஜோசப் விஜய் என்ன செய்வார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பெரிய அளவுல நம்ம பாக்குறோம் திமுக கட்சிக்கும் தாவேகா கட்சிக்கும் வித்தியாசங்கள் காட்சி மாறவில்லை என்பதுதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா சப்போஸ் அவர் இந்த இடபிள்யூஎஸ் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் முன் வந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இருக்கிற திமுக காரர்கள் அதை எதிர்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் அடங்கி விடுவார்கள், அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வந்ததுல இருந்து நடந்தது எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல புரியாத ஒரு விஷயமே, இப்ப எக்கனாமிக்கல்லி வீக்கர் செக்ஷன், சரியா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடோ அல்லது சலுகைகளோ யாருக்கு தரணும்? ஏழைகளுக்கு நாங்கள் சலுகைகள் செய்வோம், ஏழைகள் நலனுக்காகவே இருக்கக்கூடியது எங்கள் அரசு. அப்ப ஏழைகள் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே யாரு ஏழைகளா இருந்தாலும் நீங்க அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த சலுகை. இல்ல, இவங்களை பொறுத்த ஏழைகள் சாதிகளா தான் தெரியாது, ஏழைகளாக தெரியல. அப்ப மக்களுடைய நலன் இங்க முக்கியம் கிடையாது, உங்களுடைய ஜாதி அரசியல் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துலதான் ஒரு சின்ன குழுவே இருக்கு. அப்ப பொருளாதாரத்துல அடிப்படையில இன்னைக்கு அவங்க வந்து உயர் பிரிவா கூட இருக்கட்டும், அந்த பிரிவுல இருந்தாலும் கூட அவங்க அந்த பிரிவுல இருக்கிறவங்க எல்லாமே பணக்காரனா இருக்கான்னு அர்த்தமா? பொருளாதார அடிப்படையில அது அப்படின்னு ஒரு மனோபாவத்தை தான் நீ ஏற்படுத்தி வச்சிருக்க. அதுல எத்தனையோ பேர் ஏழையா இருக்கானே, அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கக்கூடியவன் எவ்வளவோ பேர் இருக்காங்களே. சரி, அதே போல பின்தங்கிய வகுப்பினர்ல எவ்வளவோ பேர் அந்த சலுகைகளை பெற்று இன்னைக்கு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு மேல பதவிகளை எல்லாம் பெற்று பெரிய ஆட்களாக ஆகியிருக்கிறார்களே. அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அதே சலுகைகள் தொடர்கிறது. அப்ப எங்க சமூக நீதி வருது, எங்க சமநீதி இருக்கு? ஒரு சலுகை பெற்றவன் தன் குடும்பத்துக்கு அடுத்து வரிசையா தலைமுறையா சலுகைகள் அவர்கள் சலுகைகளை அனுபவிப்பார்கள். அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு பிரிவு உயர் பிரிவாக இருந்தாலும் அவர்கள் வந்து சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்பவராக இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னா இது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும்? ஒரு சமூகத்துல இது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும்? இந்த இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தின அம்பேத்கர் அவர்களே சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இதை மாற்ற வேண்டும் என்றுதான் அவருமே சொன்னார். மாற்றத்துக்கு உட்படவே இத பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க, ஏன் முன் வரதில்லை அப்படின்னு சொன்னா, இவர்களுடையது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக நீதியை முன்னெடுத்து உண்மையிலேயே யார் ஏழைகளோ அவர்களுக்காக செய்யணும், அவர்களுக்கான ஒரு இதை அவர்களையும் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும். உண்மையிலேயே ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அது என்ன ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இவர்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா, அதுல வந்து ஜாதி அரசியலை தான் நீங்க செய்ய வேண்டும். திமுக ஏன் இதை கொண்டு வரலன்னா அது ஒரே காரணம், அதுதான். இந்த இடபிள்யூஎஸ் அமல்படுத்தாததுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய ஜாதி அரசியல் அதுல கெட்டு போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது. இங்க என்ன பாருங்க, தமிழகத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீட்டுக்கு அதிக அளவு எதிர்ப்பு இங்கதான், நீட் தேர்வே கூடாது. இந்த மாதிரியான தேசத்திற்கு விரோதமான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பது இவர்கள் தான். அப்ப சமூக நீதி இங்கிருந்து டெல்லி வரைக்கும் அமல்படுத்த போனார் ஒருத்தர், அவர் போன ஆட்சியில இருந்தார். அப்ப இது என்னடா சமூக நீதி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப உண்மையிலேயே இது வந்து வெறும் அரசியலுக்காக இந்த கண்ணோட்டத்துலதான் இதையே இதுல வச்சு இப்ப நீங்க பாருங்க, ஜாதி வாரியாக மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு அதை அமல்படுத்துறேன்னு சொல்லி கிளம்பிருக்கூடிய ஒரு நிலையை பாருங்க, என்ன வரும் பாருங்களேன். இப்ப வெளிப்படையாக எந்தெந்த ஜாதியில இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள், எவ்வளவு இருக்காங்கிறது இன்னைக்கு தெரிய வரும். அப்ப எப்படி கோரிக்கை வரும் நாளைக்கு? அரசியல்ல இருந்து எல்லாமே பிரச்சனையாக ஆக போகிறது.
அப்ப யார் வந்து எண்ணிக்கையில் அதிக அளவுல பர்சன்டேஜ்ல அதிக அளவுல இருக்காங்களோ அவங்க எங்களுக்கு தான் நீங்க வந்து அதிக அளவு ரெப்ரசன்டேஷன் தரணும்னு கேட்கப்படுறாங்க. அப்ப எங்களுக்கு யார் ரெப்ரசன்டேஷன் தரானோ அவனை தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்க போறாங்க. அப்ப இத்தனை சமூகத்துக்கும் ஒரு ஒரு ஜாதி சங்கங்கள் உருவாக போகிறது. ஒருத்தரும் இது எங்க இவ்வளவு பேர் இருக்கும், எனக்கு நீ உரிமை கொடுன்னு சொல்லி இங்க கேட்டு போராட போகிறார்கள். இத்தனை பேரும் ஒற்றுமையாக இன்னைக்கு வந்து பெரிய அளவுல தெரியாம இருக்க போவது, நாங்க ஜாதியை ஒழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீ என்னென்ன ஜாதி நீ வெளிப்படையா அவனை சுட்டி காமிச்சு அவர்களுக்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் நீங்க செய்ய போகிறார்கள். இது வந்து நாட்டினுடைய ஒரு நிலைத்தன்மைக்கே இது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறப்போகிறது. இதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். அதெல்லாம் நடக்கும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன எதுன்னு தெரியாது, அதனால எல்லாரும் இப்படி இருக்காங்க. இப்ப கூட இந்த தமிழகத்துல இந்த தடவை நடந்த இந்த தேர்தல் கடந்த எப்பொழுதும் இல்லாதது இந்த தேர்தல்ல நான் பார்த்தேன். பெரும்பாலான அந்த போஸ்ட் கார்டுகள் வந்த பொழுது அனைத்துமே ஜாதி கண்ணோட்டத்தோடவே பல கார்டுகள் போட்டுப்பட்டிருந்தன. அந்த ஜாதி ஜாதிக்கு உண்டான அமைச்சர்கள் என்ன, அந்த ஜாதிகளுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இது ஏன் கொடுக்கப்படலன்னு ஒரு கட்சிகளுக்குள்ளாரையுமே கூட இந்த ஜாதி அடிப்படையில பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்தது. யார் ஜெயித்தார்கள் தொத்தார்கள் அடுத்தது இருக்கட்டும். விஜயின் கூடிய ஒரு மாயை வந்ததுனால இந்த பெரிய அளவுல இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரும் அந்த ஜாதிய கட்டமைப்பு உட்பட்டுதான் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதுல எக்கச்சக்க சிக்கல்கள் இந்த தடவை வந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது கூட நான் பல போஸ்டர்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஜாதிக்காரரும் அவர்களுடைய, ஏன்னா ஒரு ஜாதிக்குள்ளரையும் ஏகப்பட்ட சப்காஸ்ட்ன்றது இருக்கு. இப்போ ஒருத்தரும் எப்படி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு சங்கங்களும் எப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள் என்றால், உங்களுடைய சப்காஸ்ட சொல்லாதீங்க, சப்காஸ்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எண்ணிக்கையில முழு பெரியதா தெரியாது, அதனால அந்த சப்காஸ்ட நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சமூகத்தினரும் இன்னைக்கு வந்து போஸ்டர் போடுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது எப்படி ஒரு தவறான முன்னெடுப்பா இல்லையா? உங்களோட சுய அடையாளத்தை நீங்க மறைப்பது என்பது தவறான விஷயம் தான். இப்ப அதனால நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஒன்று உருவாக போகிறது. அதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறது. அதனால இன்னைக்கு வந்து திரு பாலகுருசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது மிக முக்கியமான கோரிக்கை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வரவேற்கத்தக்க கோரிக்கை. ஜோசப் விஜய் அரசு இதை அமல்படுத்தினால் இதை வந்து நம்ம அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து நீதிமன்றம் பொதுவாக யாருக்கு இருக்கிறது அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம் கேள்விக்குறியா இருக்கிறது. பெரும்பாலான சில விஷயங்கள் சில விஷயங்கள் ஆராய்ச்சி நம்ம செய்திகள் எடுக்கப்படும் போது பெரும்பான்மையான சட்டங்களை ஃபாலோ பண்றது இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏறக்குறைய நீதிமன்றம் இந்துக்களுக்காக மட்டுமே செயல்படுதா, இல்லை நீதிமன்றத்துடைய சட்டத்தை இந்துக்கள் மட்டும்தான் பின்பற்றுகிறார்களா, பிறருக்கு இல்லையா, அது பொதுவான மனிதர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேள்விக்குறி வருது. பார்த்தீங்கன்னா நான் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான செய்யுது. இப்போ நெல்லையில் பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு ஆக்கிரமிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து கோவில் பண்ணி துவக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. எங்கன்னா நெல்லை மாநகரம் பழையப்பேட்டை மெயின் ரோட்டில் உள்ள கணேச தொண்டைமான் என்பவர் சொந்தமான நிலத்தை சுற்றி போலியான உரிமை கோர்றாங்க. இதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணேச தொண்டைமான் இடத்தை வந்து வக்பாரி சொந்தமானது கூறி ஷகிலா பானு என்பவர் நோட்டல் பேரை வந்து அங்கே ஒரு கட்டடம் கட்டுறாங்க. இது தொடர்பாக வந்து நீதிமன்ற உத்தரவு என்ன இந்த விவகாரத்தில் கணேச தொண்டைமானுக்கு ஆதரவாக 2 நீதிமன்றங்களும் தீர்ப்பு கொடுக்கின்றன. அந்த 2 நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து காவல்துறையின் புகார் எடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். 2 நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்திருக்கு, மேல் நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் கொடுத்திருக்கு. பாருங்க, ஏறக்குறைய வந்து எல்லா நீதி கேட்க வேண்டிய எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கதை தட்டி உள்ளார் நீதிமன்றம் கூட. இது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்று வேற வழியே இல்லாம அந்த காவல்துறை அலட்சியத்துக்கு வழி இல்லாம இவங்க இந்த உரிமையாளருக்கு ஆதரவாக இந்து முன்னணி வந்து தலைமையில வந்து அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில் கட்டலாம், வேற வழி இல்லை, என்ன பண்றது, விநாயகர் கட்டலாம் சொல்லி அந்த பணிகள் முறைப்படி தொடங்கப்பட்டவன பிறகுதான் அந்த இடத்துல வந்து முறையான ஒரு அனுமதியை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில், அதாவது இந்த போராட்டத்துல முக்கியமாக ஈடுபட்ட திரு குற்றாலநாதன் அவர்களிடம் இது குறித்த விவரங்களை எல்லாம் நான் கேட்டிருந்தேன். அப்ப அவர் வந்து இது குறித்து முழு விவரத்தையும் நமக்கு அவரு சொல்றாரு.
சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த பழையப்பேட்டை பகுதியில தான், திருநெல்வேலி பழையப்பேட்டை பகுதியில் தான் இந்த இடம் என்பது வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 சென்ட் நிலம். அது மெயின் ரோட்லயே இருக்கு அந்த நிலம். இது வந்து கணேச தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு இது பாதியப்பட்டது. இந்த நிலம் எப்படி அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, மைனர் இனாம் நிலம் வாயிலாக இந்த நிலம்ங்கிறது அவருக்கு கிடைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனர் இனாம் நிலம். அந்த வகையில் அன்னைக்கு இவருக்கு இந்த நிலம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பக்கத்திலேயே நியான் ஷா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி அங்க இருக்கு. அப்ப அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலம், அதாவது இந்த 55 சென்ட் நிலம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல வந்து சொல்றாங்க. உடனே இதை வைத்து அவர் வந்து கேஸ் போடுகிறார். இந்த இல்ல இது இவர் கணேச தொண்டைமான் அவர்கள். அப்ப அப்படி போகும் பொழுது கணேச தொண்டைமான் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. சரியா? இப்ப அடுத்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கணேச தொண்டைமானுக்கு சாதகமாக கீழ்கோர்ட்ல வந்துடுச்சு. உடனே இதை எதிர்த்து அப்பீல் போறான் துலுக்க, பக்பு சொந்தம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது 2வது தடவை இவங்க அப்பீல் போன இடத்துலயும் இவர்களுக்கு எதிர்ப்பா தான் தீர்ப்பு வருது. இந்துக்களுக்கு ஆதரவாக, அதாவது கணேச தொண்டைமானுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துடுது. இந்த சிச்சுவேஷன் இருக்கு. இதை எடுத்து என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல திரும்ப வந்து அப்பீல் போறாங்க துலுக்கர்கள் சார்பில். இந்த நிலையில தான் என்னன்னா, அந்த சமயத்துல இங்க வந்து முக்தாவலியாக இருந்தது சையத் அலி தஸ்தகீர்னு 2 பேர் இருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே இப்ப இறந்து போறார்கள். இதுல தஸ்தகீர் அப்படிங்கிறவருடைய மகன் தான் இப்போ ஒரு தற்போதைய முக்தாவலியாக இருக்கிறார். பரம்பரையாக உள்ள முக்தாவலி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். முக்தாவலியாக இருக்காரு. இப்ப அவரையும் இந்த வழக்குல இணைத்திருக்கிறார்கள். வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில எதுவுமே சம்பந்தம் இல்லாம இந்த சையத் அலி என்பவருடைய மகள் தான் இந்த சஹீரா பானு. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து இந்த கணேச தொண்டைமான் அவருடைய மகன் தான் இப்ப வந்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கணேச தொண்டைமான் மகன் வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், ஒரு பிள்ளையார் கோவில் கட்டலாம் அப்படின்றது முற்படும் பொழுது, அப்ப என்ன சொல்றாங்க, இந்த நிலத்துல வந்து டிஸ்பியூட் லேண்டு, இது வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, இப்ப நீங்க எப்படி பிள்ளையார் கோவில் கட்ட முடியாது, இதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சட்ட பிரகாரம் நடக்கக்கூடிய இந்துக்கள் அதை கேட்டு அமைதியாறாங்க. சரி, கேஸ் முடியட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் இந்த நிலையில எதுவுமே சம்பந்தம் இல்லாம, எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத சகீரா பானு அவங்க வந்து போலிய ஆவணங்கள் கூட தயாரித்ததா சொல்றாங்க. வச்சு அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை கட்ட தொடங்குறாங்க. அப்ப இந்த பில்டிங் கட்ட தொடங்கினோடனே இந்த கணேச தொண்டைமான் மகன் அவர்கள் அதை வந்து எதிர்க்கிறார். இல்ல, இந்த லேண்ட் வந்து எனக்கு சொந்தமானது, ஏற்கனவே 2 கோர்ட்டினோட ஆர்டர் இவங்க கையில இருக்கு. 3வதா வழக்கு அப்பீல் போயிட்டு இருந்தா கூட 2 கோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் ஸ்டே எல்லாம் பண்ணல, ஆர்டர் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எப்படி இந்த இடத்துல வந்து கோயில் கட்டலாம், எப்படி இந்த இடத்துல வந்து இந்த சஹீரா பானு வந்து கடை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கிறாரு. அதற்கு காவல்துறை, நீங்க எதா இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்க, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்கிறார்கள். நல்லா பார்க்கணும், ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது துலுக்கேன். நல்லா நீங்க பாருங்க, இதே இந்துவா இருந்தா, இதே சீன் மாறி இருந்தா வேற மாதிரி இருக்கும். அப்போ உடனே என்ன பண்றாங்க, இந்து முன்னணி அவர்கள் சொல்லுவோமே, இந்து முன்னணி அவர்கள் அவங்க குற்றாலநாதன் தலைமையில அவங்க போய் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பரிசீலனை செய்து விட்டு அவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும் பொழுதும் அப்பயும் காவல்துறை வந்து நீங்க போய் நீதிமன்றத்துல பாத்துக்கோங்கன்றாங்க. இதுல 3வதா ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்ப வந்து ஏற்கனவே புதிய வக்ஃப் சட்ட திருத்தம் வந்தது. அந்த வக்ஃப் சட்ட திருத்த பிரகாரம் வக்ஃப் நிலங்கள் அனைத்தும் உமீது போர்ட்டல்ல என்ட்ரி போடணும். அப்போ உமீது போர்ட்டல்லையும் இந்த நிலம் பத்தின விஷயங்கள் என்ட்ரி ஆகல. உமீது போர்ட்டல்ல என்ட்ரி ஆகிறது மட்டும்தான் இனி வந்து வக்ஃப்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சட்டங்கள்லாம் வந்தாச்சு. அப்போ உமீது போர்ட்டல்ல என்ட்ரா இருக்கணுமோ ஆக வேண்டாமா, உமீது போர்ட்டல்ல என்ட்ரல் ஆகல். அப்பயும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வேணா போய் ஸ்டே வாங்குங்க அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர போலீஸ் நடவடிக்கை எடுக்கல இந்த அத்துமீறலை. அப்ப வேற வழி இல்லாத இந்துக்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் கோயில் கட்டுவோம், ஏன்னா நாங்க ஏற்கனவே இது கோயில் கட்டுறோம்னு கேட்டிருந்தோம், இப்ப நாங்களும் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு அவங்களும் இறங்கியிருக்காங்க. உடனே காவல்துறை வந்துடுச்சு. வந்து நம்ம ஃபீஸ் மீட்டிங் போடுவோம், பேசுவோம். எப்பயுமே தான் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலனாலும் அவங்க ஆக்கிரமிச்சிருப்பானுங்க. அப்ப போய் சொல்லும் பொழுது காவல்துறைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ காவல்துறை வரவே வராது. உடனே கவுண்டர் ஆக்ஷனுக்கு இந்துக்கள் இறங்கும் பொழுது வந்துருவாங்க. வந்து அப்பதான் அப்பதான் வருவாங்க. வந்து அப்ப இந்துக்களுக்கு நியாயமா என்ன நடப்பாங்கன்னு தெரியாது. முடிஞ்சா என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் நம்ம பக்கமும் ஒரு 2 கேஸை போடுறது.
நீங்க 2 பேரும் போய் அங்க போய் பாத்துங்க அப்படின்னு சொல்றது. பாத்துக்கலாங்க, நீ வா இந்த பக்கம் நீ வான்றத பஞ்சாயத்து பண்றது. அப்ப இந்த இடத்துலயும் வந்ததுக்கு அப்புறம் இவர்களும் வந்து நாங்க விட முடியாது, இது எங்க நிலம் தான், 2 கோர்ட் ஆர்டர் நாங்க வச்சிருக்கோம், அது இவங்ககிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க மீண்டும் இவர்கள் ஸ்ட்ராங்காக போராட்டத்தை துரத்த உடனே அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கான அனுமதியை மறுத்து இப்போதைக்கு 2 பக்கமும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப உத்தரவு போட்டிருக்காங்க. யாரும் இப்ப அந்த இடத்துல எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது கொடுமை என்னன்னா வரைக்கும். சொத்துக்கு உண்டான ஆவணங்கள் இருந்தும் அவரால் இப்ப பயன்படுத்த முடியாது. இப்ப நம்ம கேள்வி இந்த இடத்துல, இப்ப ஒரு விஷயம் யோசிங்க, கரூர்ல அந்த இனாம் நிலத்தை கொடுக்கணும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் நாங்க வந்து அங்க இது பண்ணாங்க, அந்த இனாம் நிலம்லாம் கொடுக்க, அது இனாம் நிலமே இல்லை, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த இனாம் நிலம் கொடுத்ததுதான் சரி, நீங்க எல்லாரும் குரல் கொடுத்தாங்க, எனது கோவில் நிலத்தை எடுத்து இனாம் நிலம்னு சொல்லி அந்த அந்த அதாவது எப்படின்னா அது இனாம் நிலம், அந்த நிலத்தை அவன் விற்கிறதுக்கோ இல்லாத விஷயத்திலேயே நீங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அது என்ன கரெக்டா தெரியாத நிலையில நீங்க அந்த நிலத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க போறோம், அதுக்கான தடையை நாங்கள் நீக்கிறோம், அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்ப இங்க கிளியர் கேஸ் இங்க இருக்கு. இப்ப இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இப்ப இங்க வந்து இதை சரிப்படுத்த வேண்டியதானே. இப்ப இந்த நிலத்தை இந்துக்களுக்கு தரல, அவன் ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இங்க வரால கோர்ட் ஆர்டரோட இருக்கு, கிளியர் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க கையில. அப்ப இந்துக்களுக்கு என்றால் ஒரு நீதி, துலுக்கணுக்குன்னா ஒரு நீதி, அதானே இங்க நடந்துட்டு இருக்கு. இதை என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி என்ன அவர் குற்றாலநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பழையப்பேட்டை பகுதியில பல நிலங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண விடாம வச்சிருக்காங்களாம். கேட்டா இதெல்லாம் எங்களுடைய வக்ஃபு நிலம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த புதிய வக்ஃப் சட்டம் இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாலையும் கூட இவங்க வந்து இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி வச்சுக்கொண்டு இது வரைக்கும் பண்ண விடாம இருக்காங்க. இப்ப கரூருக்காக எல்லாரும் இங்க இழந்து அந்த என்னக்கா ஜோதிமணி, அந்த அக்கா ஜோதிமணி இவங்க எல்லாம் இப்ப அந்த பேசினாங்களே, இப்ப இங்க வந்து பேசணுமா வேணாமா? என்னப்பா, இந்துக்களுடைய நிலத்தை அவங்க எத்தனை வருஷமா ஆண்டாண்டு காலமாக அவங்க குடியிருந்து இவ்வளவு இதோட வச்சிருக்காங்க, அந்த நிலத்தையெல்லாம் நீங்க வந்து இப்ப பதிவு செய்ய விடாம அப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட்டு, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஏன் இப்ப ஜோதிமணி அக்கா போய் பேச வேண்டியதானாங்க? கரூருக்கு மட்டும்தான் பேசுவாங்களா? சரி, இந்த ரமேஷ் அவர்கள் பேசும்பொழுது அவங்க வீட்டுல கல்யாணம் காட்சி நடந்துதான், பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கான், அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு அந்த நிலத்தை வச்சு லோன் வாங்க முடியாம கஷ்டப்படுறது, கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்களாம். சரிப்பா, அப்ப இதே போலதானே இங்க உள்ள இந்துக்கள் இந்த படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீ அந்த வக்ஃபாரியத்துல இருந்து வாங்கி கொடுத்துருக்கலாமே. கோவில் நிலம்னு ஒண்ணே உங்களால ஈஸியா எடுத்து கொடுக்க முடியுது, வக்ஃபாரியம்னு சொல்லி பொய்யா ஒருத்தன் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலும் கூட நீ போய் அதை வாங்கி தர மாட்டீங்க, அதானே? அப்ப எப்படி இங்க வந்து இருக்கு பாருங்க. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும், அது எப்படி பரம்பரையா ஒரு ஆள் கோவில்ல அர்ச்சனை பண்ணலாம், அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னால நீங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இங்க பாருங்க, அவங்க அப்பாக்கு அடுத்து பிள்ளையாம் முக்தா, எங்க பரம்பரை வருது, இப்ப அதை கேள்வி கேட்க கூடாது, ஏன் கேள்வி கேட்க வேண்டியதானே, ஏப்பா பரம்பரை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு என்ன தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே திருச்செந்துறை ஒரு கிராமம் முழுவதுமே எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க. அதை தவிர இதே போல எடப்பாடியிலும் இதே போல ஒரு இடம் முழுக்க ஒரு முழு இடத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தை வைத்துக்கொண்டு இதுல பல இடங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று இன்னமும் இந்துக்களை வந்து இந்த மாதிரி பத்திரப்பதிவு பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இடத்தில் பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் இப்ப அதே போல செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களை இவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு, அதாவது இந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு, அந்த மாதிரிதான். என்னன்னா இப்ப ஏதோ ஒண்ணு பார்க்க வேண்டியது, இந்த நிலம் வந்தா இது வந்து வக்ஃபாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லிட வேண்டியது அப்படின்னு சொன்னாலே போதும். சொல்லியாச்சுன்னா அடுத்து எதுவுமே யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவர்கள் வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு நில அபகரிப்பு என்பது இன்னைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க தான் இன்னைக்கு இந்த புதிய வக்ஃப் சட்ட திருத்தம் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல இன்னைக்கு இந்து முன்னணி இந்து முன்னணி இதற்காக முன்னின்று இதுக்கு நம்ம அந்த போராடவில்லை, இந்த இந்து முன்னணி பெரிய இயக்கம்னா இந்த நிலம் நம்மளே இந்த போயிருக்கும். திரு குற்றாலநாதன் அவர்களை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ அநீதிகளை எல்லாம் தடுத்து இந்துக்களுக்காக வாதாட போராட என்று தன் வாழ்வியை அர்ப்பணித்து தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த விஷயத்திலையும் அவர் வந்து முன்னின்று இன்னைக்கு நடந்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனால் இந்த வழக்கு என்பதை விடக்கூடாது. போராடி இந்த வழக்கை ஜெயிக்க வேண்டும். இதற்கு இந்துக்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் வந்து இங்க ஆதரவாக இருக்கணும். இந்த இந்துக்கள் ஆதரவாக இருக்கணுங்கிறத நான் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இங்க ஒரு சூழ்நிலை புதுசா உருவாகி இருக்கு தமிழகத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து மதத்தை வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு. இந்த மாதிரியாக என்னுடைய மதத்திற்கு எதுக்காக இப்ப என்ன பாருங்க, நீங்களே நல்லா பார்க்கலாம். இந்துக்களுக்கு எதிராகத்தான் நீங்க அநீதி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்த பிறகும் அந்த தீர்ப்பை நீங்க இன்னைக்கு அமல்படுத்தி அந்த நிலத்தை நீங்க வந்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது. அது நிலவுறது எனக்கு மட்டும்தான், இங்க இந்து மட்டும்தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஏன் மதத்தை நான் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அநீதிகளை இங்க இழைக்கப்படும் பொழுது நான் வீட்லயே வச்சு பூட்டிட்டு வந்தேன்னா என்னுடைய இந்து இனம் என்பதே அழிந்து விடுமே இங்க. அதனால தயவு செஞ்சு இந்துக்களையோ மதத்தை நான் வீட்டில் பூத்தி வைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கூட உங்கள் மனதில் தோன்ற வேண்டாம். இல்லை என்றால் நாம் அழிக்கப்படுவோம். இந்துக்கள் இங்கே இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். பல நிகழ்வுகளை நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் வீதியில் வந்து போராட வேண்டியிருக்கிறது. வீதியில் வந்து போராடினால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமையை நாம் இங்கே பெற முடியுங்கிற நிலையில நாம இருக்கோம். அதனால நம்ம ஐடென்டிட்டியை நாம என்னைக்கும் எடுக்கக்கூடாது. என்றுமே நாம பெருமை மிகு ஹிந்து என்று சொல்லிக் கொள்வோம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது சிஜிபியோட ஒரு அதிரடி எச்சரிக்கை. நேற்றுலேருந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மத்திய அரசு அமைச்சர் சார்பாக வந்து அவங்களோட வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவர் ஜிதேந்திர சிங்கும் ஜேபி நட்டா அவர்களும் இந்த சைடு காங்கிரஸ் சார்பாக 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டும் நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. அவர் முடிவெட்டும் நிலையில் வந்து அவர்கள் இறுதியாக சொல்லப்பட்ட வாதம் என்னவென்றால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்க வந்து ஆணித்தரமாக பிடிவார்கள். மற்ற எல்லாத்துக்கும் மத்திய அரசு இருக்கிற காமன்வைஸில் இந்த ஒரு இதில் மட்டும் இழுபறி இருந்த நிலையில் இப்போது நம்ம இந்த செய்தி சிந்தனைக்கு வருவதற்கு முன்பாக பார்க்கப்படுவது அவர் ஏற்கனவே ராஜினாமா செய்யப்பட்டிருந்தார் இருக்கும். இது தொடர்பாக வந்து பல்வேறு லெவலில் வந்து ஊடகத்தில் இருக்கும்போது தமிழகத்திலும் பல்வேறு விதமாக பிரச்சனைகள் திசை திருப்பப்பட்டு பல்வேறு விதமான செய்திகள் வந்துள்ளன. ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு கட்சி பின்னால் இருந்து செயல்படுவதாகவும் ஒரு இடத்துல ஒரு அம்மையார் வந்து நீங்கள் இது வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து மாணவர்களே இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட மாதிரி தெரிகிறது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஒரு நடிகை என்னன்னா காலையில் ஒரு நீட்டு போராட்டம், மார்னிங் ஈவினிங் நீட்டு ஆதரவு ஷூட்டிங்ன்ற மாதிரி எல்லாம் செய்து வருவரெல்லாம் போயிருந்தார். இன்னொரு அம்மன் என்ன வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கும் இப்போ வாய் திறக்காதவர் வந்து இப்போ வந்து அமைச்சர் ரிசைன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல பதிவு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் அது துரதிருஷ்டமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு வந்து நிஜமாகவே இந்த ராஜினாமாவை எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த நாட்டுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தரும் படிக்கணும். அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார், இந்த நாட்டிற்காக, அதாவது இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல தேசத்திற்கு விரோத சக்திகள் அதுல உள்ள புகுந்திருக்காங்க, ஊடுருவி இருக்கார்கள். அந்த தேச விரோதிகள் கையில எங்களுடைய நல்ல மாணவர்கள் சென்று விடக்கூடாது, சிக்கி அவர்களுடைய எதிர்காலம் சீரழிந்து விடக்கூடாது, அதற்காக நான் இந்த ரிசைன் பண்றேன். இங்க உட்காந்து போராட்டங்கிற பேர்ல உங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணடிக்காமல் நீங்க போய் உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்றேன். நிச்சயமா ஒரு எதிர்காலத்திற்காக ஒரு சிந்திக்க ஒரு அமைச்சர், நல்ல ஒரு அமைச்சர். இன்னைக்கு அவர் வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகமாக தான் இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஓவராலாக இந்த நடந்த இந்த போராட்டம் இன்னைக்கு ஒரு தேச பக்தர்களுக்குமே வந்து ஒரு மிகுந்த ஒரு மன வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது ஓவரால் இன்னைக்கு நாடு முழுவதும் வெவ்வேறு இடங்கள்லயும் இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து யோகேந்திர யாதவ் இந்த போராட்டத்தை பத்தி எழுதிட்டு வந்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த போராட்டம்ங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கிறது இந்த தேசத்திற்கு எதிரானது
இது மிகுந்த அபாயகரமானது அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஓவராலா சொல்ல போனா. ஏன் அப்படிங்கறத தான் நம்ம இந்த செய்தியில முழுக்க நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல் யோகேந்திர யாதவ். இந்த யோகேந்திர யாதவ் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய கட்டுரைகளை எல்லாம் படித்திருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது. நாட்டில் இனி ஜனநாயகம் என்பது நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படாது. நம்ம Democracy is not in. Sure. அது வீதிகளில் தான் தீர்மானிக்கப்படும். தேர்தல்களால் ஜனநாயகம் தீர்மானிக்கப்படாது. எதிர்ப்பின் மூலமே அது தீர்மானிக்கப்படும். இது அவர் சொல்லியிருக்கிற எக்ஸாக்ட் வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜனநாயகத்திற்கு எதிராக விடக்கப்பட்ட சவாலா இல்லையா? சரி, ஒரு போராட்டம். எதற்காக அந்த போராட்டம்? நீட்டு தேர்வினுடைய அந்த வினாத்தாள் கசிவு. இதுக்கு தானே போராட்டம் நடத்துறீங்க. சரி, அப்ப வினாத்தாள் கசிவு நடந்தது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானதுதான். அதனால மாணவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். இது யாரும் மறுக்க இயலாது, உண்மைதான். சரி, அதற்காக கல்வி அமைச்சர் ஏற்கனவே இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டதோட உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. அடுத்த எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிக்கிறாங்க. மாணவர்கள் வரவேற்பு கொண்டாடியும் அது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நிலையில இப்ப இந்த போராட்டம் வருது. சரி, போராட்டம் வந்தாச்சு. போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்ன? நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மீண்டும் நிகழாதவாறு பார்த்துக்கொள்ளணும். சரி, இதற்காக நீங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துனீங்க, நடந்தது. அது வான்சுக் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு, எல்லாமே முடிஞ்சது. இந்த நிலையில மத்திய அரசு இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் அவங்க சொன்ன ப்ராமிஸ் பிரகாரம் யாரெல்லாம் இந்த நீட் லீக், அதாவது பிரதமரே பேசுறாரு, நீட் பேப்பர் லீக்குக்காக யாரெல்லாம் அந்த முறைகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா அவங்க மேல 10 வருட தண்டனை, ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை, ஒரு பெரிய தொகை அவங்க மேல ஃபைனாக விதிக்கப்படும், இழப்பீடாக விதிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இதனால மனம் உடைந்து யாரெல்லாம் தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த மாணவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் ஃபாஸ்ட் கோர்ட், உடனடியாக திரும்ப ஃபாஸ்ட் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபாஸ்ட் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, NTA, அதாவது தேசிய தேர்வு முகமை தான் இந்த தேர்வுகளை எல்லாம் நடத்தி வருகிறாங்க. அப்ப அந்த NTA துறையில இருந்தக்கூடிய 49 ஆபீசர்ஸ் இன்னைக்கு தூக்கியிருக்காங்க. அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ யார் இது அசால்ட்டா இருந்தவர்கள், இதுல அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லார் மேலும் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுதானே ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? வேற யார் வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு இப்ப நீங்க என்னங்க தீர்வு? எதுனாலும் நிர்வாக சீர்திருத்தம், நிர்வாகத்துல முறைகேடு ஏற்பட்டது, ஊருக்கு இயல்பான ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. இதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான். அந்த குற்றம் நடந்ததற்கு என்னென்ன காம்பன்சேஷன் பண்ணுமோ பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கல்வித்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் தான் இந்த பேப்பர்லாம் அடிப்பாரா? அதிகாரிகள் தானே இன்னைக்கு அதை செய்ய போறாங்க. அது முறை தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு. அப்ப கல்வி அமைச்சரை நீங்கள் நீக்க வேண்டும் என்ற உங்களுடைய கோரிக்கை என்ன விதமான கோரிக்கை? முதல்ல சரி, இதற்கான போராட்டம் என்றால் போக்கஸ்டா நீங்க இந்த போராட்டத்தை பத்தி மட்டும்தான் அங்க பேச்சிருக்கணும். அந்த இடத்துல பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இதுதான் அங்க நடந்த கோஷங்கள். அங்க நடந்த கோஷங்கள் அது. அடுத்து அப்சல் குரு பயங்கரவாதி, அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவான கோஷம். அடுத்து இந்தியாவை கூறு போட வேண்டும் என்ற கோஷம். அப்ப இதெல்லாம் நீட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இதெல்லாம் சொல்றக்கூடியவர்கள் மாணவர்களா? புரியல. சரி, நீங்க அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்துல இந்த மாதிரியான தேச விரோத கும்பல்கள் அங்கே கலந்து கொண்டு பேசுகிறார்கள். அந்த தேச விரோத கும்பல்கள் கொஞ்சம் மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் மார்ச் ஃபாஸ்ட் பண்ண போறோம்னு போகக்கூடிய இடத்துல கல்லை எடுத்து எரியும் பொழுது போலீஸ்காரர்கள் என்ன செய்வார்கள்? இவ்வளோ பெரிய கூட்டத்துல நீ கல்லெல்லாம் எடுத்து நீ தூக்கி வீசுற எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் தானே அது பாதிக்கும். இப்ப காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறை தான். அவ காவல்துறை என்ன செய்ய முடியும்?
நீங்க காவல்துறையுடைய அந்த ஒழுங்கு அந்த பிரச்சனையை நீங்க கேட்கவே இல்லையே, காதலே வாங்கலையே காவல்துறையினுடையத. அதற்கு உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இடம் எந்த ஒரு இடர்பாடும் காவல்துறை உங்களுக்கு கொடுத்ததாக இல்லை. எப்ப இந்த கலவரத்துல கலவரமாக அந்த போராட்டம் மாறும் என்றதோ அப்பொழுதுதான் அங்க நடவடிக்கை வருது, காவல்துறையே உள்ள வராங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? புரியல. சரி, இது அனைத்தையும் விளக்கி வாங்சுக் அவர்கள்ட்ட பேசி வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குறாரு. அப்படி உண்ணாவிரதத்தை வாங்சுக் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவர் சொல்றாரு, வாபஸ் வாங்குறாரு. அவங்க வாங்கினதுக்கு அப்புறமும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாங்க போராட்டத்தை தான் தொடருவோம். அப்பயும் என்ன கோரிக்கை? தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக. ஏற்கனவே வாங்சுக் அவர்கள் வரும் பொழுதே இவங்க நடவடிக்கை எடுப்பதை சொல்லிட்டாங்க, ஃபாஸ்ட் கோர்ட் அமைக்கிறத பத்தி பேசிட்டாங்க, அவருக்கு இழப்பீடு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது தர்மேந்திர பிரதான். அப்ப இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிட்டையும் அரசாங்கம் பேசுகிறார்கள். பேசும் பொழுதும் இவர்கள் இதை மட்டுமே புரி வைத்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சரி, இவர் இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்து முடித்ததுக்கு அப்புறம், ராஜினாமா செய்துட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தீப்கே உடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன யோகேந்திர யாதவோடைய ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நீங்க இதோட இணைச்சு பார்க்கணும். இது நமக்கு இந்த ரோட்ல நடத்தின நம்மளுடைய இந்த போராட்டத்திற்கு நமக்கு கிடைச்ச வெற்றி. யாருக்கும் நாம பயப்படாம இந்த அரசாங்கத்துக்கு மண்டியிடாமல் நாம போராடி என்னோம் என்றால் நம்மால் யாருடைய ராஜினாமை வேண்டுமானாலும் பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பிரச்சனை நீட் தேர்வுக்கான சொல்யூஷன் இல்லை, நீட் தேர்வுல முறைகேடு இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனை நீங்க கேட்கல. நீங்க கேட்க போறது, நீங்க பண்ண போறது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும். இதுதான் உங்க போராட்டத்தினுடைய அடிநாதம். இது எப்படி நீட் போராட்டமாக நீங்க கன்சிடர் பண்ண முடியும்? இதே விஷயம் தான் இன்னைக்கு இதே விஷயத்த ஒரு விஷயம் இந்த பக்கம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதே நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 19 முறை இந்த மாதிரி பல தேர்வுகள்ல பேப்பர் லீக் வந்திருக்கு. இந்த 19 முறையும் இங்க ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்பொழுதும் யாரும் நீ இதை கேட்கல, ராஜினாமா பண்ணு, கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணு. ஏன் இந்த மாதிரி எந்த போராட்டம் நடந்துச்சு? அப்ப ஏன் நடக்கல? அப்பெல்லாம் லாபத்துக்கு கிடையாது. அப்பெல்லாம் அந்த மாணவர்களுக்கு பிரஷர் ஆகலையா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த எதிர்பார்ப்புலையா? அப்ப செத்து போனவங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க? எந்த அமைச்சர் பொறுப்பேற்றாங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்ப உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. அப்ப அன்னைக்கு நடவடிக்கையே எடுக்கப்படவில்லை, ஆனா அதை பத்தின பேச்சே இங்க இல்லை. ஆனா இங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஆனாலும் இங்கே பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த போஸ்டுகள் பத்தி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, இந்த போராட்டத்திற்கு எங்க இருந்து பனூன் ஆதரவு. பனூன் என்ன சொல்றான்? இந்த நீட் லீக் பேப்பர் லீக் போராட்டத்துல இவர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது மட்டும் அதுக்கு தீர்வு இல்லை, பிரதமர் மோடி பதவி விலகிறது மட்டும் தீர்வு இல்லை, இந்த நாடு துண்டு துண்டாக போக வேண்டும், பிளவுபட வேண்டும், அதுதான் தீர்வுன்றான். அவரோட நோக்கம் என்ன என்பது. அப்ப அவனை நீ இந்த தீப்கே ஆதரிக்கிறான். அப்ப இந்த தீப்கே யாரு? அவன் எந்த அளவுக்கு நீங்க அந்த டீப் ஸ்டேட் இன்னைக்கு இங்க இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப தீப்கே இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. நீ உண்மையாலுமே நீட்டுக்கான போராளி, இந்த தேசத்திற்கான இந்த இளைஞர்களுக்காக தான் நான் போராடுகிறேன், எதிர்காலம் தான் நீ பேசுன அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? பனூனை நீ எதிர்த்து நீ கண்டனம் கொடுத்திருக்கணும்ல. இல்லப்பா, இங்க தேச விரோதத்துக்கு இடம் இல்லை, இது தேசத்திற்கான போராட்டம், தேச இளைஞர்களுக்கான போராட்டம் நீ சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ ஏன் சொல்லல? இதெல்லாம் நல்லா நீங்க ஒட்டு பாருங்க. இன்னைக்கு இப்ப இதே பஞ்சாப்ல பேப்பர் லீக் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இப்ப நீ ஆம் ஆத்மி பார்ட்டி விலகணும், முதலமைச்சர் அங்க விலகணும் அப்படின்னு இப்ப அந்த போராட்டம் போய் நடத்த போறியா? இப்பங்க நடத்தி இருக்கணும்ல. அது இதே தீப்கே அங்க போயிட்டு உங்க கட்சி தானே,
ஏன்னா சிஜேபி வந்து கொஞ்சம் ஆம் ஆத்மியினோடது தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா இந்த தீப்கேக்கும் அவங்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையும் பாருங்க. தமிழகத்துல கொஞ்சம் வித்தியாசம். இவங்க வந்து இதுவரைக்கும் நீட்டு தேர்வு தேவையில்லை அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுக்கல. யாரு? சிஜேபி. இதுவரைக்கும் அவங்களுடைய போராட்டம் நீட்டு தேர்வுல பேப்பர் லீக்குக்கு எங்களுக்கு ஒரு இது வேண்டும், நியாயம் வேண்டும். அதற்கு பிராஜித்தமா அமைச்சரையும் நீங்க வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படித்தான் போராட்டம் போய் கொண்டிருக்கு. ஆனா தமிழகத்துல வித்தியாசமா போராட்டம். எங்களுக்கு நீட்டே இருக்கக்கூடாது. அப்ப ஒரு மெரிட்டே இருக்கக்கூடாது ஒரு கல்வியில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நீட்டு தேர்வுக்கு அப்புறம் எத்தனை ஏழை மாணவர்கள் மருத்துவத்தை நினைத்து இவர்கள் இன்னைக்கு மருத்துவராக ஆகி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அவளை போயிருக்காங்கிறதுக்கான ரெக்கார்டுங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து அது எல்லாருமே மறைத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் இளைஞர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ராக்கெட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எப்படி இயங்கும்? டொனேஷன் ஒண்ணு இருந்தா தானே வருஷத்துக்கு 400 கோடியில இருந்து 500 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழி இல்லாம போயிருச்சு. அதை நடத்துறதெல்லாம் யாரு? இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பின்னணியில இருந்து பாருங்க யாராக இருக்காங்கன்ட்டு. மேக்சிமம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த போராட்டங்கள்லாம் இப்படி கட்டமைக்கப்படுகிறது. ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் மறைக்கப்பட்டு இங்க தமிழகத்துல நடந்த போராட்டம் தான் மிகப்பெரிய காமெடியே. திடீர் போராளிகள், குபீர் போராளிகள்னு தினமலர்ல வந்து டைட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப ரசிச்சேன். திடீர்னு இவங்கெல்லாம் போராளிகளா உள்ள வந்து குதிப்பாங்க. அந்த லிஸ்ட் பெருசு. யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அமீரா, ரேவதி, ஜோதிகா, இங்க ஒரு பெரிய போராளி ஒருத்தர் பிரகாஷ் ராஜ், அவர் அங்க வரைக்கும் போனார், டெல்லி வரைக்கும் போனார். அவர் சத்யராஜ், வெற்றிமாறன், பா ரஞ்சித், ஆண்ட்ரியா. இப்ப இந்த லிஸ்ட்ல புதுசா ரேவதியை வேற சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் டாக்டர் கனவு கண்டவங்க போல, மாணவர்கள் போல இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்னன்னா இப்ப இந்த ஒரு போராட்டம் கிடைச்சிருச்சா. இப்ப இதுல நீட்ட பிரச்சனை கிடையாது. இது போராட்டம் அனைத்தும் தேசத்துக்கு எதிரான போராட்டம், இது அனைத்தும் மோடிக்கு எதிரான போராட்டம். அப்படித்தான் நடக்கிறது. அதுல ரொம்ப ஹைலைட், ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த தேவதர்ஷினி தான். இவங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு மாடல். இந்த அம்மா மாணவர்களோட எதிர்காலம் நீட் இருக்கக்கூடாது. என்ன அது? அப்ப நீ இந்த கோச்சிங் சென்டருக்கான மாடலா நீ ஏன் போன? அன்னைக்கே ஐயே நீட்டே எனக்கு ஆகாது, நான் நீட்டுக்கு எதிரானவள், நான் எப்படி இந்த மாடலா நடிப்பேன்னு கேட்டுட்டு இல்ல நீ அதை போயிருக்க கூடாது இல்ல? உனக்கு பணம் வந்துச்சு நீ போன. அப்ப இங்க இருந்து மாணவர் நலன் எங்க இருந்து வருது இதுல? சோ மாணவர்கள் தெளிவாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்கிருந்து மாணவர் நலன் இங்கே வருது? இரண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த போராட்டம் நடக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில். ஒரு விஷயம் அப்படின்னா, 5 வருடத்துக்கு முன்னாடி தேர்தலில் வந்து உதயநிதி சொன்னார், நீட் எப்படி விளக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் ரகசியம் தெரியும். அப்படி சொல்லித்தான் இந்த ஆட்சி 5 வருட ஆட்சி வந்தது. ஆனா அப்பொழுதெல்லாம் இந்த அலுவலகம் வந்து பூட்டி சாவி தொலைத்து விட்டார்கள் என்ன தெரியவில்லை. அப்போலாம் திறந்து வைக்கவில்லை இவர்கள் இந்த போராட்டம் நடத்துவது. ஆமா, ஏன்னா இப்ப மெரினால போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்ப அவங்க பெரிய அளவுல அவங்க ஆதரவு தராங்களாம். அப்போலாம் இந்த சு வெங்கடேசன்லாம் எங்க போனாரும் தெரியவில்லை. அவர் எங்க தலையை கொடுத்து மண்ணுக்குள் புதைந்து கிடந்தாருன்னு தெரியவில்லை. ஆனா இப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்து வீராவதி பேசுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு நீட்டுக்கான ஒரு போராட்டம் என்பது கிடையாது. இங்க நீங்க நல்லா இந்த நாட்டுல நம்ம கட்டமைக்கப்படுகிற போராட்டங்கள் நல்லா பார்க்கணும். தமிழகத்துல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் என்று ஒன்று தொடங்கியது. அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்துல ஜல்லிக்கட்டை தவிர பல கோஷங்கள் அங்க வைக்கப்பட்டன. தனிநாடு கோரிக்கை, தமிழ் ஈழம் கோரிக்கை, சம்பந்தமே இல்லாதது. இதுதான் சம்பந்தம் இருக்காதுல்ல. ஜல்லிக்கட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க இருந்து தனி? அப்புறம் மோடியை திட்டுற ஒரு கோரிக்கை, மோடிக்கும் ஆட்சியை எதிர்த்ததுக்கு ஒரு கோரிக்கை. அதுல அந்த கோரிக்கையில முழுவதுமாக ஹைஜாக் பண்ணி இந்த அடிப்படைவாத துலுக்கு அமைப்புகள் உள்ள நுழைஞ்சது. அப்படியே யோசிச்சு பாருங்க, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் கட்டமைக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல என்ன நடந்தது. சரி, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சிச்சு, கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன, வேக வேகமாக சட்டம் இயற்றப்பட்டது, அந்த சட்டத்துக்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டது, அந்த சட்டத்தை எடுத்துட்டு ஒப்புதல் கொடுத்தாச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. போராட்டம் முடிஞ்சிச்சா? முடியல. இங்கேயும் பாருங்க, மத்திய அரசு எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டது, கல்வி அமைச்சர் ராஜினாமாவை தவிர. ஆனா கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என்றார்கள். அதுவும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே போராட்டம் முடிஞ்சிச்சுன்னு தீப்கே அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கிடையாது. அங்கதான் இல்ல. நாங்க மேல 3 கோரிக்கை வச்சிருக்கோம். என்னடா 3 கோரிக்கை?
அதுதான் அந்த 3 கோரிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போலீஸ்காரர்களும் துணை ராணுவமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். அடுத்த கோரிக்கை, யார் மீதும் வழக்கு போடக்கூடாது, எந்த மாணவர்கள் மீதும். 3வது கோரிக்கை, இழப்பீடு வழங்கப்படணும். 1 கோடி ரூபாய் இழப்பீடு. ஏற்கனவே இழப்பீடு தரோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா என்ன அமௌண்ட் தரும் நான் சொல்றது. அப்ப அந்த இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த போராட்டம் முடியும். எப்படி? அப்ப நீங்க போராட்டத்துக்கானது எங்க நீங்க ஆரம்பிச்சு என்னென்னலாம் சொல்லி இப்ப என்ன பண்ணி கடைசியா நீ பேசின ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த மாதிரியாக வீதியில இறங்கி நம்ம போராடுனா யார வேணா நம்ம ராஜினாமா செய்ய வைக்கலாம். இவர்களால் பூசத்துக்கு சேதம் ஏற்படுத்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், துணை ராணுவம் மன்னிப்பு கேட்கணும். சரி, ஒருவேளை அவர்கள் அராஜகமாக அப்பாவிகள் மேல பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி நீங்க சொல்றபடி வச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க கல்லெடுத்து எறிஞ்சு போலீஸ்காரர்கள் இத்தனை பேர் காயம் என்று ஒரு செய்தி வருகிறது, இத்தனை பேர் போலீஸ்காரங்க காயம் அடிச்சிருக்காங்களே, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா? நாங்க ஜனநாயக வழியில தான் போராடுவோம்னு சொன்னோம், ஆனா நாங்க கல்லெடுத்து எரிஞ்சிட்டோம் தெரியாம, உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்க போறியா? இப்ப ஒரு செய்தியாளர் நான் எனக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு சொல்ற அளவுக்கு அந்த எவ்வளவு செய்தியாளர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். என்ன பண்ணீங்க நீங்க? அங்க இருக்கிற பெண் செய்தியாளர் உள்ள போவதற்கு பயந்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்க தான் நடத்துறீங்க. சரி, இந்த வாங்சுக்கே கோரிக்கை ஏற்று அவர் வாபஸ் பெற்றதுக்காக அது கூட இவங்க என்னெல்லாம் பொய் செய்தி பரப்புறாங்க. அது வாங்சுக்கே சொல்லியிருக்காரு, நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் சொன்னதுனாலதான் நான் உண்ணாவிரதத்தை இத்தனை நாள் இவங்களுக்காக இவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்த மனுஷனையே இவங்க கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, இவங்க அரசாங்கத்துக்கு இது போய்விட்டார், அவரை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவர்களுடைய போராட்டம் என்பது நீட் பேப்பர் லீக்குக்கான தீர்வு அல்ல, இந்த நாட்டை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் தீர்வு. இதே பந்தல்ல மணிசங்கர் ஐயர் பேசுறாரு. அந்த மணிசங்கர் ஐயர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, இமாம் சர்ஜிலையும் உமர் காலித்தையும் அவர் வைத்து பேசுகிறார். இந்த இமாம் சர்ஜில் உமர் காலித் இதே ஆன்டி சிஏஏ போராட்டத்தின் பொழுது இந்த நாடு துண்டு துண்டாக போகணும்னு பேசியவர்கள், அவங்களை இங்க கோட் பண்றாரு. அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கிறது ஓவரால் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக பார்த்தால் மட்டுமே புரியும். இல்லை அப்படின்னு சொன்னா இளைஞர்களினுடைய மனநிலையும் அவர்களுடைய உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது கம்யூனிஸ்டுக்காரர்கள் காலம் காலமாக செய்து வரக்கூடிய சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்கள். ஒரு மாணவன் உண்மையாலுமே போராடி கொண்டிருந்தால் கூட அந்த உண்மையான அந்த போராட்டத்துக்குள்ளார இவர்கள் உள்ளே நுழைந்து தேசத்திற்கு எதிராக அதை திருப்புவார்கள், ஹைஜாக் செய்வார்கள். அப்படிங்கிறது என்ன நடந்துட்டு இருக்கோ அதே டெம்ப்ளேட் தான் இந்த போராட்டத்திலையும் நடந்திருக்கு. ஆனால் இதுல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, மத்திய அரசு இதுல தவறிவிட்டது, இதுல சரியாக கணிக்க தவறிவிட்டிருக்கிறது. இது ஒரு வேக்கப் காலாக இனிமேலாவது மத்திய அரசு பார்க்குமா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல இந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக, விவசாய சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் இங்க நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் மிகப்பெரிய கலவரத்துல வந்தது. அந்த போராட்டத்திலையும் இந்த மாதிரி நாடை பிரிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதுல டைரக்டாக காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் நடந்தது. இந்த செங்கோட்டையின் மேலேயே அவங்க போய் குடியேற்ற முயன்றது, இதெல்லாம் நம்ம நடந்துச்சு. இப்ப அதே அமைப்பு இவங்களுக்கு பேக்கப் பண்றாங்க. அப்ப அன்னைக்கு அதனால அன்னைக்கு அது ஒரு நல்ல சட்டம் அமல்படுத்த முடியாமல் போச்சு. பாதிப்பு இந்திய விவசாயிகளுக்கு இதை பண்ண முடியாம போச்சு. அப்பயாவது அதற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணவும் தவறிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கவும் தவறிட்டாங்க. இன்னைக்கும் கூட இந்த சிஜேபிங்க கூடிய ஒரு விஷயம் வந்த உடனேயே இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன என்பதை முழுவதுமாக இந்த மத்திய அரசு தோலுரித்து காமிச்சிருக்க வேண்டும். அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா இத்தனை இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. அவர்கள் யார் என்று தோலுரித்து காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எங்க ஃபண்டிங் எங்க இருந்து வருது, என்ன இவங்க பண்றாங்க, எல்லாத்தையும் முடக்கி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மேல அன்னைக்கே ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய அரசு ஃபேஸ் பண்ண வேண்டி வந்திருக்காங்க. இன்னைக்கு இது ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதை மத்திய அரசு
தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கூட நாம சொன்னோம், பழைய அந்த ஃபார்மர்ஸ் பில்லு வரும்பொழுதும் கூட அமித்ஷா வந்து சரியாக இதுல வந்து கையாளல கையாளவில்லை. அப்படின்னு சொன்னோம். அதே விஷயம்தான் இப்ப மீண்டும் இங்க நடந்திருக்கு. இனியாவது மத்திய அரசு முழித்து கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா? இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சிச்சா? சரி, போராட்டம் முடிஞ்சிருச்சு, இப்பயே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை விட்டாம இதுல யார் யார் ஈடுபட்டாங்க, என்னென்ன எவன் தேசத்திற்கு எதிராக பேசினான், அவனுக்கு பின்னணி என்ன இருக்கு, எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள அவர்கள் நுழைந்தார்கள், இதற்கு யாரெல்லாம் காரணம், முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்றதோட அவங்க மேல ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் செய்தாக வேண்டும். இல்லைன்னா இது அமித்ஷாவோட ஒரு ஃபெயிலியரா தான் மீண்டும் பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து தேசிய நிலைத்தன்மைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இன்னைக்கு வந்து அவங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை நீங்க விட்டுட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல உங்களால் அதை சமாளிக்க முடியாத கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டால் யாருக்கு லாஸ்? இந்த நாட்டுக்கு லாஸ், இந்த தேசத்திற்கு. இந்த தேசம் இப்பொழுதுதான் 75 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தேசம் வந்து அதனுடைய ஒரு முழு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு போக்கில் இன்னைக்கு போக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக இந்த துக்குடைய கேங் இவங்கெல்லாம் தான் இணைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த நாட்டுல ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து நேபாள மாதிரியாக இந்த போராட்டத்தை கட்டமைக்கணும். இதெல்லாம் எப்படி ஒரு உள்துறை அமைச்சகம் இதையெல்லாம் ஏன் இந்த மாதிரி அது போகும் எப்படி பேசுவதற்கு அனுமதித்திருக்க கூடாது? ஏன் எவ்வளவு பேர் அறிவுறுத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள், ஏன் இதை கண்டுக்கல? சிஜேபின்னு ஒண்ணு வந்த உடனே ஏன் அதை முறியடிக்கல அப்படிங்கக்கூடிய இந்த ஆதங்கம் எல்லா தேச பக்தர்களுடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் இளைஞர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்ட உடனே அதற்கு பின்னால் சென்று விடாமல் உண்மையிலேயே இந்த சமயத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, மத்திய அரசாங்கம் நமக்கு நடவடிக்கை எடுக்கிறதா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யாருவன் எதுக்கு நம்ம கிட்ட வந்து இங்க தூண்டி விடுற? அமெரிக்கால இருந்து வந்து இவங்க இதை நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் அதாவது ஒரு பேலன்ஸ்டான அந்த ஒரு வீடியோ நடவடிக்கை பத்தி அவர் பேசியிருந்த அந்த வீடியோ அது மிகுந்த வரவேற்பை பெற்றதையும் நான் ஒரு பக்கம் பார்க்கிறேன். அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைடா நான் பார்க்கிறேன் இது இந்த விஷயங்கள்ல. ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். அதனால இளைஞர்களும் இதை வந்து சிந்தித்து அவர்களும் இதை உணர வேண்டும். இந்த மாதிரியான துக்குடைய கேங்குகளுக்கு பின்னாடி போகக்கூடாது. இந்த ஓவரால் இந்த நீட்டு தேர்வில் ஒரு மாணவனுடைய பேட்டி NDTV வெளியிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் இங்கே சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அவங்க அந்த பையன் பேசும்பொழுது நீட்டு தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆன அந்த பையன்தான் அவன் வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு ரீ எக்ஸாம்னு சொன்னோடனே முதல்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நான் படித்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஓகே நீ ப்ரிப்பேர் பண்ண திரும்ப பண்ணு அப்படின்லாம் என்னை கோப்பப் பண்ணாங்க. ஆனால் அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, திரும்ப முன்னையை விட இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் நல்ல மார்க் வாங்கி நான் உள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த மாணவன் வந்து அங்கே சொன்னான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த செய்தியாளர் அவங்களை கேள்வி கேட்குறாங்க, அப்போ ஏன் நீ ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் படித்து எக்ஸாமில் நல்லா எழுதுறதை தான் நான் விரும்புகிறேன், அதனால் என் டைமை நான் அதில் வேஸ்ட் பண்ண விரும்பல. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு பேட்டியை பார்த்தேன். இளைஞர்கள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும், சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதனால் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. அரசாங்கம் செய்தது தவறாக இருந்தாலும் கூட அந்த தவறிலிருந்து மீண்டும் நடவடிக்கை எடுத்து வரும் பொழுது நம்ம அரசாங்கத்தை ஆதரித்து நம்ம ஒருமைப்பாடோடும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இல்லை என்றால் இந்த மாதிரியான தேச விரோத சக்திகள் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கின்றன வெவ்வேறு ரூபத்துல. அதை நம்ம பொதுமக்களாகிய நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு செய்தியாக வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி மேடம். நன்றி. இன்றைய செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடனான செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து ஸ்ரீ டிவியை பார்த்து கொண்டிருங்கள். உங்களுக்கு நான் செய்திகள் வந்து கார்டு வடிவத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அப்டேட் செய்யப்படும், தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். இத்துடன் செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவடைந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஜெய்ஹிந்த். ஜாய் ஹிந்த்.